கோவை ரெசிடென்சி ஹோட்டலில் கேக் மிக்சிங் திருவிழா. ஸ்காட்லாந்து நாட்டின் வீரர்கள் போன்று உடையணிந்து பிரம்மாண்ட பேரலில் வந்த ஒயின், விஸ்கி, ரம், பிராந்தி கலவை. ரெசிடென்சி ஹோட்டலில் கேக் மிக்சிங் நிகழ்ச்சியில் 500 கிலோ எடையிலான பிரம்மாண்ட பிளம் கேக் தயாரிக்கும் பணிகள் துவக்கம். டிசம்பர் மாதத்தில் கோலாகலமாக கொண்டாடப்படவுள்ள கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு நட்சத்திர விடுதிகளில் பிளம் கேக் தயாரிக்கும் பணி துவங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக கோவை அவினாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டலில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கேக் மிக்சிங் திருவிழா நடைபெற்றது. Very happy to be associated with Residency for the last, I don't know how many years, and I've been coming for the cake mixing ceremony. It's like the start to the festive period, and it's always such fun. This year it's been even more fun with a surprise element thrown in. We had Scottish people come in. Of course, they're all staff of Residency, but we had 8 people carrying a huge barrel of wine, and they poured it into the dry fruit, which we mixed later. And it's a wonderful feeling. We love the festivities, we love the vibe, the people around here, and of course the hospitality of Residency. What's not to love? வணக்கம், என் பேர் சார்ல்ஸ் ஃபேபியன். நான் ரெசிடென்சி டவர்ஸ் கோயம்புத்தூர் டைரக்டர் ஆப்ரேஷன்ஸாக இங்கே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கடந்த 7 வருடங்களாக நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். ஃப்ரூட் மிக்சிங் செரமனி இது இந்த ஃபெஸ்டிவ் சீசனுடைய தொடக்கம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இது ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தது. அது ஓவர் பீரியட், அதாவது எப்படி சொல்லுவோம்னாக்கா, இந்த ஹோட்டல்ஸ்ல எல்லாம் கிறிஸ்மஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணது. இந்த ஹோட்டல்ஸ்ல இந்த மாதிரி ஃப்ரூட்டை மிக்ஸ் பண்ணி பதம் பார்த்து ஒரு 2-3 மாசங்கள் பதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கேக் பண்ணுவாங்க ஷெஃப்ஸ். இது ஒரு ஃபேமிலி அஃபேரா இருந்தது. இன்னைக்கு ஹோட்டல்ஸ்லுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறவங்க எல்லாம் எங்களோட கெஸ்ட். ஸோ அவங்களை எல்லாரையும்